மொத்தம் 10 CPU 10 ஃபுல் செட்டு. MSS ரதிமீனா KPN நம்மளோட ரெகுலர் டிரான்ஸ்போர்ட்டர் எப்படி பேக் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார். நம்ம விஐபி சிஸ்டம் கஸ்டமர் ஆர்டர் பண்ண எல்லா CPUவும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து கைஸ் இன்றைக்கி நம்ம விஐபி சிஸ்டம் வந்து கஸ்டமர் சில பேர் பல்க் ஆர்டர்ஸும் கொடுத்துருக்காங்க, சில பேர் சிங்கிள் ஃபுல் செட்டும் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு மிஷின் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆல்ரெடி ரெடி பண்ண மிஷின்லாம் வெளில பிக்கப் டிஸ்பேச் பண்ண ரெடியாக இருக்குது. எப்படி நம்ம டிஸ்பேச் பண்ணுறோங்கிறது இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபுல் செட் மட்டும்தான். ஃபுல் செட்டுக்கே நாங்கள் இவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஒரே ஒரு ஃபுல் செட்டு தான் இது. சார் எப்படி பேக் பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார். பாருங்கள் டைனி CPU இங்கே வந்து பாருங்கள் கிட்ட வாங்க. டைனி CPU அதுக்கான அடாப்டரு மானிட்டர் உள்ளே வச்சுருக்குறோம். அண்டு கீபோர்டும் ஒய்ஃபை அடாப்டரும் உள்ளே போயிடுச்சு. விஜே கேபிள் எல்லாமே இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து பேக்கிங் போகுது. பார்த்தீங்கன்னா இதுதான் டைனி CPU நல்லா பார்த்துங்க. கிளியராக தெரியுதா? அடுத்த இப்போ தெர்மாக்கோல் கூட வருது பாருங்கள் அடுத்த பேக்கிங்கு. ஓகேங்களா? ஸோ டைனி CPU நாங்கள் இப்படி தான் வச்சு அனுப்புகிறோம். பார்த்துங்க. தேங்க்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சார் ஒரு ஃபுல் செட்டு மட்டும் எப்படி வச்சுருக்கோம். ஒரு சின்ன டைனி CPUக்கு ஒரு ஃபுல் செட்டுக்கும் நம்ம இவ்வளோ தெர்மாக்கால் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றும் 2 இன்ச்சு தெர்மாக்கோல் இவ்வளோ 2 இன்ச்சு தெர்மாக்கோல் போட்டு நம்ம ஃபுல்லாக நீட்டாக ஒரு டேமேஜும் ஆகாமல் எப்படி பண்ணோங்கிறத சார் சொன்னார். நெக்ஸ்ட் 4500 மழை வந்து சீக்கிரம். நாங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. சாணி வைக்கல இல்லை சாணி கீழே body. ஓட்டிடு ஃபஸ்ட்டு இப்போ எடுத்து எடுத்துன்னு போ. இது பண்ணுங்க சுட்டுட்டுங்களா? ஓகே.
மவுஸுக்கு போதும் பார்த்தா இதுக்கு எடுக்குது போதும் சார். ஏன்னா ஒன்று பிரச்சனை நம்ம 300 அது 300 எந்த ஒரு 300 புதுக்கோட்டை. வாஷ் பண்ணினா ரெடி அனுப்பிச்சி விட்டுலாங்களா? சேலம் குகை இது சேலம் குகையா? அது ஹலோ காய், பேக் பண்ண பார்சல்லாம் இங்கே வந்துருச்சு. இன்றைக்கி நம்ம எந்த டிரான்ஸ்போர்ட்டில் ஏற்ற வந்திருக்கோம் அப்படின்னா ரதி மீனாங்கிற டிரான்ஸ்போர்ட் பார்சல் சர்வீஸில் ஸ்பீட் பார்சல் சர்வீஸில் தான் ஏற்ற வந்திருக்கோம். அடுத்தது உங்களுக்கு ஆஃபீஸ்லேருந்து எடுத்து வந்த பேக்கேஜிங்லாம் இப்போ ரதி மீனாங்கிற பார்சல் சர்வீஸ் ஸ்பீட் பார்சல் சர்வீஸில் டிஸ்பேச் பண்ணுறதுக்கு கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு பார்சலாக எடுக்க போகிறோம். மொத்தம் 4 பார்சலு. நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க
கொலீக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மேடு டிரான்ஸ்போர்ட் வந்தாச்சு, எம்எஸ்எஸ் வந்தாச்சு. இதான் வந்து பார்சல்லாம் போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா யாருக்கு சார் வந்திருக்குது? மலர்விழி செல்வி. எங்கேன்னு சார் வந்திருக்குது? ஒட்டஞ்சத்திரம் தாலுக்கா, திண்டுக்கல்லாம் வந்திருக்கு. எம்எஸ்எஸ் போட போகிறோம். போங்க சார், போடுங்க. இதான் வந்திருக்கோம். ஒவ்வொரு டிராஃபிக்கு பார்த்தீங்கன்னா 6 நேரம் பண்ணிருக்கோம். மணி விட 8 ஆயிடுச்சு. 8 எம்எஸ்எஸ் க்ளோஸ் ஆயிரும். போட போயிருக்காங்க சார். இதுதான் வேன், இதெல்லாம் போவோம். பார்த்துக்கோங்க. பழைய வரிசை காமிச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா மலைவெளியோட பாட்டு இதெல்லாம் நம்ம போடுறாங்க. நம்முடைய பில்லு பார்த்துக்கோங்க. பாட்டு சர்வீஸ் தான் நிற்கிறோம்.